Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு பாரம்பரிய உணவுகள் தான் பார்க்க போறோம். சிவப்பு சோளத்தை பயன்படுத்தி தோசையும் சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடுற மாதிரி ஒரு சட்னி ரெசிபியும். இது இன்ஸ்டன்ட்டா ஒரு நிமிஷத்துல செஞ்சிரலாம். இந்த ரெண்டு ரெசிபிஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ தோசை செஞ்சிரலாம். ஒரு கப் சிவப்பு சோளத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு கல்லு மண்ணு ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசை மாவு பயன்படுத்திக்க போகிறேன். அதனால் உளுந்து ஊற வைக்கல. உங்கள்கிட்ட இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு இல்லை அப்படின்னா இந்த சோளத்தை ஊற வைக்கும் போதே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து கூட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இது கூட 2 கரண்டி தோசை மாவு. இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்செடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது 4லேருந்து 6 மணி நேரம் நல்லா புளிக்கணும். இது புளிக்கட்டும். இப்போ 6 மணி நேரம் நல்லா புளிச்சிடுச்சு. இதை தோசையாக சுட்டு எடுத்துடலாம். தோசை சுடுறதுக்கு இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிட்டேன். இதில் ஒரு கரண்டியாக சேர்த்து தோசை சுட்டுடலாம். ஓரளவுக்கு மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம். மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிவப்பு சோள தோசை ரெடி. நம்ம நார்மலாக ஒரே மாவில் தோசை இட்லி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிறுதானியங்களில் தோசை இட்லி இந்த மாதிரி ரெசிபீஸை மினிமம் வாரத்தில் 2 டைமாவது சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, குழம்பு வகைகளில் எது வேணாலும் நீங்கள் எடுத்து நல்லா டேஸ்டியான சிவப்பு சோள தோசை ரெடி. இப்போ 2வது ரெசிபி பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் தேங்காய், 7 சின்ன வெங்காயம், நான் வீடியோக்காக இதை முழுசாக சேர்த்துட்டேன். நீங்கள் அரைக்கும் போது இதை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1 சின்ன வெங்காய சைஸ் அளவுக்கு புளி, 3 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ லைட்டாக அரைச்சிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இதை மறுபடியும் அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக கொரன்னு இருந்தாவே போதும். தேங்காய் சட்னிக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சரியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால் நான் மறுபடியும் 1 வரமிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி. இந்த சட்னியை எந்த விதமான சாப்பாட்டு கூடயும் வச்சு சாப்பிட்லாம். கைக்குத்தல் அரிசி சாதம், பச்சரிசி சாதம், சிறுதானிய சாதம், எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி. எங்கள் அத்தையும் அண்ணியும் அடிக்கடி இது செய்வாங்க. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நான் அப்லோட் பண்ண ரெசிபீஸில் ஒரு சிலதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு பிக்சர்ஸ் அனுப்பியிருந்தாங்க. இதே மாதிரி நீங்களும் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு இந்த மெயிலுக்கு அனுப்புங்க. இனி வர வீடியோஸில் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.